குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இடையனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன். பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி 24/5/2024 வெள்ளிக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் அற்புதமான ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துடுவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காலை 10 மணி 10 நிமிடம் வரை. இன்றைய திதி பிரதமை திதி மாலை 7 மணி 25 நிமிடம் வரை. இன்றைய கரணம் பாலவகரணம் காலை 7 மணி 27 நிமிடம் வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சிவம் நாமயோகம் காலை 11 மணி 20 நிமிடம் வரை. வெள்ளிக்கிழமையாக இன்று சுப நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில 6 to 9, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, 10:30 மணி முதல் 11 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை. மேஷத்தில் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கிரன், குரு, சூரிய நினைவு, கன்னி ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவும் செவ்வாயும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த நாளானது பிறக்குது. மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, எதிர்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. எதிர்பாராத சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியுமா இன்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால கண்டிப்பாக அதை சமாளிச்சிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எதையுமே புத்தியால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபிக்க போறீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா ரிஷப ராசி. மனசுக்கு பிடிச்ச செயல்களை செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கு எல்லாத்துக்குமே. ஆனா இன்னைக்கு அந்த ஆசை அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, செலவுகளை பத்தி யோசிக்காம எனக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பத்தின் பேர்ல இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. முடிந்த அளவு தேவையான பொருட்களை, நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள நீங்க வந்துருங்க. இல்லைன்னா விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நேரம் மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுட்டு போற மாதிரியான பொருட்களை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. கையிருப்பு பணத்தை தேவையில்லாம செலவு செய்யாதீங்க இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல என்ன லாபம், இதனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுக்க யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போறீங்க. ஸோ அப்படி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா லாபத்தை கொடுக்குது. உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுடைய துணிச்சலான செயல்பாடுகள், துரிதமான செயல்பாடுகள் நல்லதொரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னா சும்மாவெல்லாம் இன்னைக்கு கிடைச்சிடாது. அதிகமான அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் செலவுகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த அமைப்புகளெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக லாபத்தோடு முடிச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்னைக்கு. கண்டிப்பாக நினைச்சபடி முடிச்சுடுவீங்க. காரிய வெற்றி உண்டாகும். அனைத்துமே உங்களுடைய சுய முயற்சியும் உங்களுடைய துணிச்சலாலையும் தான் நடக்க போகுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான்
சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைய நாள் சொன்ன வாக்கு காப்பாற்றணுங்கிற ஒரு விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதே போல் உங்களுடைய பேச்சு நல்ல வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறது. வருமான தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்று பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்று ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும், வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்புகளாகட்டும், இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இப்படி செய்யுங்கன்ட்டு ஒன்றுக்கு ஆகாத ஐடியாஸை கொண்டுட்டு உங்கள் நண்பர்களை யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஸோ அதை நம்ம ஊக்கமாக பயன்படுத்தி நிறைய விரயத்தை சம்பாரிச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாகட்டும், எந்த விதமான புது மாற்றங்களும் இன்றைக்கி செய்ய வேண்டாம். குடும்பத்து நபர்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. ஸோ அதை முடிஞ்சளவு நம்ம அனுசரிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்களாகவே தான் பிரச்சனைகளை தேடி போய் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு இன்றைய நாள் பயணத்தால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு நல்ல புரிதல் கிடைச்சு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. நண்பர்கள் மூலம் சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்கிறது. பயணத்தால் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத சொன்னோம். அதே போல வியாபாரம் நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வாடிக்கையாளராக வருவதற்குண்டான ஒரு சூழல்களையும் சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, லாபம் வெற்றி ஜெயம் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு காரியத்திலையும் அதிகமாக ஆசைப்பட்டு ஈடுபட்டுறாதீங்க. தேவையில்லாத எதிர்ப்புகளை அதை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வேலையை கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் வேலையில் இருக்கக்கூடியது டென்ஷன் ப்ரெஷரை ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. இன்னைக்கு வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, நல்லபடியாக மூவ் ஆன் பண்ணி வந்துடலாம். ஆனால் அதிகமாக ஆசைப்பட்டு எனக்கு லாபம் வெற்றி இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் ஓவர் ஆசைகள்னால சில எதிர்ப்புகளை சம்பாதிச்சிக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும். நினைத்த காரியம் திட்டமிட்டபடி நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக உங்களுடைய குழந்தைகள் நடந்து கொள்ளும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. அடுத்ததான் இன்னும் தெளிவாக சொல்ல போனா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்துக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உறவுகள் மூலமாக சின்ன சின்ன எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தாய்க்கும் தந்தைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. நினைத்த காரியத்தை உங்களுடைய முழு திறமையை மட்டுமே மையப்படுத்தி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா கும்பராசி.
சில விஷயங்களை தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது இல்லையா? அதுபோல இன்றைக்கு எந்த ஒரு காரியங்களையும் செய்யாம இன்றைய நாள் அப்படி தள்ளி போடுறது அப்படிங்கிறது கும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. புதுசா அதை செய்யற இதை செய்யற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத மன உளைச்சல்ல ஆளாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மனசு அப்படிங்கிறது தெளிவா நிதானமா இருந்தா தான் நம்மளுடைய காரியங்கள் நல்லபடியா நடந்தேறும். ஆனா புதுசா ட்ரை பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசு தெளிவில்லாம ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புது மாற்றங்கள் வேண்டாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா மீன ராசி. பேச்சில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தேறும். வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்திற்கு முழு ஆதரவும் சப்போர்ட்டும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். பேச்சில் ரொம்ப ரொம்ப கனிவும் மென்மையும் நகைச்சுவையும் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் அந்த உங்கள் ஜாதகத்தில் ராகு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதில் லக்ன ராகு என்னென்னவெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது ஒரு 4 டிப்ஸ் பார்த்தோம். எப்பவுமே இவங்க உடம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கணுன்ற விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் நிறைவேறுமானா மறுபடியும் லக்னத்தில் வேற ஏதாவது கிரகங்கள் தொடர்பு இல்லை அப்படின்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. அப்படி கிரக தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மாறலாம். ராகுவுக்கு குருவினுடைய தொடர்பு இருந்தாலும் அது மாறும். உடம்பு அளவாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எப்பவுமே இளமையாக இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். 40-50 வயசானா கூட டை அடிச்சுட்டு சின்ன பையன் மாதிரி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நல்லா செலவு செய்வாங்க. செலவு செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான். நல்லா செலவு செய்வாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்க அப்படி யார் இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை கூட கேட்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பிறருடைய கருத்தை கேட்காம பிடிவாதமாக இருக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்குது. அதுதான் தோஷம் அப்படின்னே சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போது ராகு லக்னத்தில் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். இன்னும் லக்னத்தில் ராகு இருந்தால் பல விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.